Hi all, welcome back to our channel, கர்பம் சிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூசிங் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்ன்ற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்னா என்ன, அதுக்குள்ள என்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம சி ப்ரோக்ராமிங்ல லாஸ்ட் யூனிட் நம்ம வந்துட்டோம். ஜென்ரலாக அந்த யூனிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா லைக் டீட்டெயிலாக ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் எல்லாமே நம்ம அந்தந்த டாபிக்ல நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம். யூசர் டிஃபைன் லைப்ரரிஸும் நம்ம வந்து கோத்ரூ பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த லைப்ரரிஸை பற்றி மட்டும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்னா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இன் சி இஸ் a huge library of sub-libraries, each of which contains a code for several functions. ஸோ நமக்கு என்ன தெரியும், நம்ம printf, scanf அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய என்ன சொன்னோம், ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கு, இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரிக்குள்ளே இருக்கு. ஓகே. In order to make use of these libraries, link each library in the broader library through the use of header files. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த லைப்ரரிஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் எடுப்போம். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. கரெக்டாக. The actual definitions of these functions are stored in a separate library files and declarations in the header files. ஸோ நம்ம யூசர் டிஃபைன்ட் லைப்ரரிஸ் பார்க்கும்போது ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு தெரியல. நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 3 ஃபைல்ஸ் எழுதுறோம். என்ன பண்ணோம், ஒரு இடத்துல என்ன இருந்துச்சு, டெஃபினேஷன் இருந்துச்சு, ஒரு இடத்துல ஹெடர் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம், நம்ம ஹெடரை வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் போடும்போது அந்த ஹெடர் வந்து டெஃபினேஷன் செக்ஷனில் போய் என்ன பண்ணுச்சு, அந்த டெஃபினேஷனை செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு டிக்ளரேஷன் செக்ஷன்ல போய் அந்த ஃபங்க்ஷனை போய் ஆக்சஸ் பண்ணுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த யூனிட்லேயும் அஸ் பார்ட் ஆஃப் திஸ் யூனிட் நமக்கு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்கனால, அதாவது யூசர் டிஃபைன் இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கனால நம்ம அகைன் ஒரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஒரு ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம போடும்போது அந்த ஹெடர் ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் போய் டெஃபினேஷன் இருக்குமான்னு பார்ப்போம். டெஃபினேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த ஃபங்க்ஷனோட டெக்ளரேஷனில் போய் பார்ப்போம். ஓகே. அதுக்குள்ளே போய் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி தான் ஹெடர் ஃபைல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஜென்ரலாக ஏன் ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ யூசர் டிஃபைன் லைப்ரரிஸாக இருந்தாலும் நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் பார்க்க போகிறோம். ஓகே. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு ரீயூசபிளாக தேவைப்படுது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லைப்ரரிஸ் மூலமாக நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நம்மளோட ப்ரோக்ராமில் எழுத தேவையில்லை. ஓகே. ஸோ இதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற, நம்ம சிலபஸில் போட்டிருக்க மாதிரி 4 லைப்ரரி ஃபங்க்ஷன். அந்த 4 லைப்ரரி ஃபங்க்ஷனா என்ன, அதுக்குள்ள நம்ம ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ள ஒவ்வொரு லைப்ரரி ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சரியா, ஒரு 7-8 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஜென்ரலாக ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா. ஸோ நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறதுல, ஏன்னா நம்ம 90% ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஓவர் த என்ன பண்ணோம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓவர் த வீடியோஸ் நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ செலக்டிவாக 1 or 2 ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ரிமைனிங்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கோத்ரூ பண்ண வீடியோஸ்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் stdio.h. stdio.h என்னது, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஓகே. இது என்ன பண்ணுது, it provides essential functions and macros for handling input, output and file operations. ஸோ நம்ம ஃபைலில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், ஃபைலை ரீட் அண்ட் ரைட் பண்ணணும், இல்லை ஜென்ரலாக ஒரு ரீட் அண்ட் ரைட் பண்ணணும், அது எல்லாத்துக்குமே இன்புட் அவுட்புட் ரிலேட்டடான எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இதுக்கு பேர். ஓகே. இதே யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இதில் காமனாக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் என்னது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன பண்றோம், நமக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்கு பண்றோம். ஸ்கேன் ஆஃப் என்ன பண்றோம், நம்ம இன்புட்டை வாங்குறதுக்கு பண்றோம். கரெக்டா. அதே மாதிரி எஃப் ஓப்பன் ஆஃப், எஃப் க்ளோஸ் ஆஃப் என்ன பண்றோம், ஃபைல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்றோம். இந்த எஃப் ரீட், எஃப் ரைட் அது எல்லாமே என்ன பண்ணோம், நம்ம அந்த பைனரி ஃபைல்ஸ்ல டேட்டாவை ரீட் பண்ண ரைட் பண்ண யூஸ் பண்ணோம். அதே மாதிரி எஃப் கெட்டர்ஸ், எஃப் புட்டர்ஸ்லாம் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணோம், ஒரு ஃபைல்லேருந்து ஸ்ட்ரிங் எடுக்கிறதுக்கும் ஒரு ஃபைலுக்குள்ள ஸ்ட்ரிங்கை ஹைட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. இதெல்லாம் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. இதில் நம்ம பிரிண்ட்எஃப் அண்ட் ஸ்கேன்எஃப் வந்து ஜென்ரலாகவே ரொம்பவே நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஓகே. ஸோ இந்த எஃப் க்ளோஸ் ஆஃப், எஃப் ரீட் ஆஃப் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணோம் அதை பற்றி படித்தோம். ஸோ உங்களுக்கு நீங்கள்
ஏதாவது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து அதுல இருந்தே ஒரு ப்ரோக்ராம் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், ஹாஸ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இப்போ என்ன பண்ண போறோம், scanf அண்ட் printf கமாண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் int n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இந்த வேரியபிளை நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இன்டிஜரை இன்புட்டா வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன், நம்ம இன்புட் கொடுக்கணும்னு யூசருக்கு தெரியணும் கரெக்டா, அதனால என்ன பண்றேன், enter and integer போட்டுக்கிறேன். ஓகே, அப்படின்னா தான் யூசருக்கு வந்து இன்புட் கொடுக்கணும்னு தெரியும். ஓகே, கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்றேன், நான் ஸ்கேன்எஃப் மூலமா வாங்க போறேன். ஸ்கேன்எஃப்ல என்ன போடுவோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் போடுவோம், ஞாபகம் இருக்கா, போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், அந்த வேரியபிள் போட போறோம். வேரியபிளுக்கு என்ன பண்ணணும், எப்பவுமே ஸ்கேன்எஃப்ல அட்ரஸ் பண்ணணும் கரெக்டா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ரிவைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம், நம்ம printf மூலமா என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், யூ entered அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம், நாம அகைன் அதை ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் போட்டுக்கலாம். இது இன்டிஜர்னால %d /n போட்டு வெளியே வந்து என்ன பண்ணிக்கலாம், திரும்ப அதே வேரியபிளை போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததை நம்ம இன்ட் மெயின் போட்டுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் 0 போட்டோமா. தான் பார்ப்போம், ஏதாவது எரர்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, எரர் இல்லை, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன், வெயிட் பண்ணுவோம், அதை நம்ம இன்புட் கேட்கிற வரைக்கும். ஸோ என்டர் அண்ட் இன்டிஜர் அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ இப்போ இன்டிஜர்ல 5 கொடுக்குறோம். 5 கொடுத்தா என்ன ஆகுது, யூ என்டர்ட் 5. ஸோ இப்படிதான் நமக்கு என்ன ஆகுது, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச்ல என்ன பண்றோம், நம்ம இந்த scanf அண்ட் printf யூஸ் பண்றோம். ஓகே, printf நம்ம என்ன டெக்ஸ்ட் போடுறோமோ அப்படியே எழுதிக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபைஸ் மூலமா என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூஸையும் நம்ம வேரியபிள் இருந்து எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம printf அண்ட் scanf யூஸ் பண்றது. இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி டீடைலா தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கோ த்ரூ தான் பண்றோம். ஓகே, ஓகே, அடுத்த ஹெடர் ஃபைல்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் library.h. ஓகே, ஸோ ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. stdio.hனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், நம்ம வந்து இன்புட் அவுட்புட் வாங்குறது. ஓகே, அதே மாதிரி இது வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. இது எப்படின்னா ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற ஜென்ரல் பர்பஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதுல எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், மெமரி மேனேஜ்மெண்ட் நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, டைனமிக் மெமரி அலோகேஷன் சொல்லிட்டு நம்ம இந்த mloc, cloc, realoc, ஃப்ரீ ஆஃப் இது நாலுக்குமே நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து மெமரி அலோகேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைப் கன்வர்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப் மாறுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ரேண்டமா ஏதாவது நம்பர் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு அப்படி இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல நம்ம காமனா யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த நாளுமே டைனமிக் மெமரி அலோகேஷன்ல நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டா. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெமரியை நம்ம எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த டாபிக் எனக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் வேணும்னா நம்ம டைனமிக் மெமரி அலோகேஷன் சொல்லிட்டு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதில் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. எக்ஸிட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எக்ஸிட் பண்ணணும்னு சொன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் அந்த எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் எங்க வருதோ அங்கேயோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு நீங்க printf போட்டாலும் சரி, எந்த ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் சரி, எக்ஸிட்க்கு அப்புறம் இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த ATOL அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க டேட்டாவை நம்பரா மாத்துறதுக்கு. ஓகே, ஸோ இன்டிஜரா மாத்திக்கலாம், ஃப்ளோட்டா மாத்திக்கலாம், லாங்காவும் மாத்திக்கலாம். லாங்ன்ற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸ் இன்டிஜர். ஓகே, ஸோ அந்த டேட்டா டைப்ல நம்ம லாங்னா என்னன்னு பார்த்துருப்போம் கரெக்டா. ஸோ ஸ்ட்ரிங்ல இருக்க நியூமரிக் வேல்யூஸ். ஓகே, ஸ்ட்ரிங்ல இருக்க நியூமரிக் வேல்யூஸ் மறந்துடக்கூடாது. நான் ஏபிசிடின்னு போட்டு அது இன்டிஜரா ட்ரை பண்ணேன்னா எனக்கு ரேண்டமா ஒரு வேல்யூ வரும், புரியுதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங்ல இப்போ a = அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நான் ஒரு 95 அப்படின்றத டபுள் கோட்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ டபுள் கோட்ஸ்ல நம்ம போட்டிருந்தோம்னா என்னது, டபுள் கோட்ஸ்ல போட்டிருக்க நம்பர் எல்லாமே என்னது, ஸ்ட்ரிங் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள இருக்க நியூமரிக் வேல்யூஸை நம்ம அதோட டேட்டா டைப் என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா நியூமரிக் டைப்ஸா இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமா மாத்திக்கலாம். ஓகே, அடுத்தது ஆப்ஸ் ஆஃப்ன்றது ஒன்றும் இல்லை, அப்சல்யூட் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவா மாற்றும். ஓகே,
ஓகே. அடுத்தது கியூ சார்ட் ஆஃப் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. நம்ம அரேஸ வந்து சார்ட் பண்றதுக்கு. இப்ப நம்ம என்ன நம்ம அரேஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இப்போ வந்து என்ன பண்ணுவோம், சைஸ் போட்டு நம்ம போட்டு ஒரு 5 வேல்யூ 6 வேல்யூ குடுக்குறோமா, ஸோ அது வந்து ரேண்டமான நம்பரா கூட இருக்கலாம். நம்ம வந்து ஆர்டரா 1, 2, 3, 4, 5 இல்லாம 5, 4, 3, 2, 1 டிசெண்டிங்ல இருக்கலாம். இல்ல ரேண்டமான ஆர்டர்ல இருக்கலாம். அத வந்து நான் எனக்கு விருப்பப்பட்ட மாரி நான் சார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, அப்ப நம்ம கியூ சார்ட் ஆஃப்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரேண்ட் ஆஃப்ன்ற ஒண்ணும் இல்ல. நம்ம ரேண்டமா ஒரு நம்பர ஜெனரேட் பண்றது. ஓகே. இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்ஷன்ஸ். ஓகே. இதுக்கு நம்ம சில ஃபங்ஷன்ஸ் ஆக்டிவான ஃபங்ஷன்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுல நான் வந்து செலக்டிவா தான் நான் யூஸ் பண்றேன். ரிமைனிங் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ப்ரோகிராம் எழுதி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்சோ வந்து இதுல மோஸ்ட் ஆஃப் த ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ண போறது கிடையாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரேண்டம் ஆஃப்ன்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகே. அது எதுக்குன்னு சொன்னேன், நம்ம ரேண்டமா நம்பர் ஜெனரேட் பண்றதுக்குன்னு சொன்னேன். ஓகே. ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நானே ஒரு வேரியபிள் இன்ட் ஆர்ன்னு கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ரேண்ட் ஆஃப்னு போட்டேன். இப்ப என்ன நடக்குது, ஆர்ன்ற வேரியபிள் இன்டிஜர் வேரியபிளுக்குள்ள நான் ரேண்ட் ஆஃப்னு போட்டனால ரேண்டமா ஒரு இன்டிஜர் வேல்யூ ஜெனரேட் ஆகி இந்த ஆர்க்குள்ள போயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம ஆரை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? நம்ம டீடைல்டா உள்ள போட்டே பிரிண்ட் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே. இந்த ரேண்டம் நம்பர் இஸ் அப்படின்னு போடலாமா? ரேண்டம் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிட்டேன், பர்சன்டேஜ் டி போட்டுடலாமா? இன்டிஜர் யூஸ் பண்ணனால பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் n போட்டு இந்த இடத்துல கமா போட்டு நான் என்ன போடுறேன், ஆர்ன்னு போடுறேன். போட்டேன்னா ஃபர்ஸ்ட் எரர் அடிக்குதான்னு செக் பண்ணிக்கிடுவோம். எரர் அடிக்குது. என்ன இருக்குது, இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன் இஸ் என்னது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன் எரர் ஏன் வருது யோசித்து பாருங்க. நம்ம வந்து ரேண்ட்ன்றது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் பார்த்தோம். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல, as include stdlib.h. புரியுதா? ஸோ இப்படிதான். ஸோ நம்ம இந்த ரேண்டம்ன்றது இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் இல்ல, அது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. ஓகே. ஸோ நம்ம அந்த ஹெடர் ஃபைல அண்டர்ஸ் ஆர் அன்டில் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நம்மளால இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த குறிப்பிட்ட ஹெடர் ஃபைல்ல இருந்து அந்த ஃபங்க்ஷனை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அன்லெஸ் ஆர் அன்டில் we specify that we cannot access that function. இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்க எரர் அடிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்றேன். நம்ம அவுட்புட்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க இந்த ரேண்டம் நம்பர் இஸ் 41 வருது. ஸோ இதில் நான் 41 எங்கேயாவது கொடுத்துருக்கேன்னா எங்கேயுமே கொடுக்கல. ஸோ என்ன நடக்குது, ரேண்டமா அதுவே ஒரு நம்பரை எடுத்து வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் ரேண்டம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. அடுத்ததான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அப்சல்யூட் வேல்யூ யூஸ் பண்ண போறோம். ஓகே. இதே ஆர்ன்ற வேரியபிள்ல நான் இந்த ரேண்டமை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு -45 அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அப்சல்யூட் இருந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகே. இதை அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிறேன். இந்த ஆப்சிஸ் அப்படின்னு போட்டு நான் ஒன்றும் இல்லை, ஆப்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ என்ன நடக்குது, நான் வந்து ஆர்ன்ற ஒரு வேரியபிள்ல ஒரு நெகட்டிவ் வேல்யூ போட்டிருக்கேன். ஓகே. ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இப்போ ஆப்ஸ் ஆஃப் ஆர்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். ஓகே. இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போமா? எரர் அடிக்கல. நான் ரன் பண்ணி பார்க்குறேன். அவுட்புட்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க இந்த ஆப்சிஸ் 45 வருது. என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஆர் வேரியபிள்ல என்ன கொடுத்தோம், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம். பட் இந்த அப்சல்யூட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவ் வேல்யூவா மாத்தி கொடுக்கும். ஓகே. பாசிட்டிவ் வேல்யூ ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவா தான் காட்டும், நெகட்டிவா மாத்தாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. நெகட்டிவ் வேல்யூவை மட்டும் தான் பாசிட்டிவா மாத்தும், பாசிட்டிவ் வேல்யூவை நெகட்டிவா மாத்தாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்றோம், இந்த இடத்துல நான் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்க்குறேன். வெறும் 25 கொடுத்து பார்க்குறேன். ஓகே. இப்போ கம்பைல் பண்றேன். எரர் அடிக்கல. நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க 25 தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதுதான் அப்சல்யூட்ன்றது நெகட்டிவா பாசிட்டிவா மாட்டும், பட் பாசிட்டிவா எப்பயுமே நெகட்டிவா மாத்தாது. ஓகே. புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங் டு இன்டிஜர் கன்வெர்ட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஓகே. பார்த்துருவோமா? ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ str1 str2 பேர் வச்சுக்கலாமா? ஓகே. str1 str2 பேர் வச்சுக்கலாம்.
str1 அப்படின்னு பேர் வச்சுட்டு ஈக்குவல் டு நான் என்ன சொன்னேன், டபுள் கோட்ஸ்ல நியூமரிக் வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, இப்போ டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், ரேண்டமா ஒரு 1 2 3 போட்டுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன் str2. இந்த இடத்துல நம்ம float ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கும் நம்ம சைஸ் போடல. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சைஸ் தெரியாதுன்னு ஒரு அசம் பண்ணிட்டு டேரக்டா இந்த இடத்துல டிக்ளரேஷன்லேயே பண்ணிட்டோம். ஸோ அதனால இனிஷியலைசேஷனே பண்ணிட்டோம். இனிஷியலைசேஷன் நம்ம பண்றதுனால சைஸ் போட தேவையில்லை. கரெக்டா? ஸோ 45.67 சம்திங் ஒரு ரேண்டமா ஒரு ஃப்ளோட் வேல்யூ வச்சிட்டோம். ஓகே, இப்போ ATOF ஃபங்க்ஷனும் ATOF ஃபங்க்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா int n ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா ATOF str1 போட போறேன். ஓகே, str1. இப்போ என்னன்ற இதுல என்ன பண்ணிருக்கேன், நான் என்ன பண்ணிருக்கேன், ATOF ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி str1 போட்டிருக்கேன். இது என்ன பண்ணுன்னு சொன்னேன், இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நியூமரிக் வேல்யூவா மாத்தும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நான் டபுள் யூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் d ஈக்குவல் டு யூஸ் பண்ணிட்டு ATOF ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். இது என்ன பண்ணும், நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து என்ன பண்ணும், இந்த ஃப்ளோட் வேல்யூவை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ str2 போட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டு வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. printf என்ன பண்ணிக்கலாம், நம்ம எதுவுமே போட தேவையில்ல, %d போட்டுக்கலாம். ஓகே, %d /n அப்படின்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், என்னன்னு கொடுத்துக்கலாம். கரெக்டா? என்ன கொடுக்க போறோம், அதே மாதிரி printf நீங்க ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், the ATOF is the ATOA is அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுனால நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் இருக்குது என்னன்னு சொன்னோம், ஃப்ளோட்னு சொன்னோம். அதனால என்ன பண்ணிக்கிறேன், பர்சன்டேஜ் போட்டுக்கலாமா, %f போட்டு /n போட்டுட்டு இந்த இடத்துல கமா போட்டு என்ன பண்ணோம், நம்மளோட வேரியபிள் d போட்டு என்ன பண்ணிக்கலாம், இது வந்து இதுன்றனால ரிட்டர்ன் 0ன்னு எழுதிக்கலாம். முடிஞ்சு. கம்பைல் பண்ணி பார்ப்போமா. ஓகே, கம்பைல் பண்ணிட்டோம், எரர் அடிக்கல. ரன் பண்ணி பார்ப்போம். அவுட்புட்காக வெயிட் பண்றேன். ஸோ என்னோட கம்பைலர் லைக் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்லோவாக தான் இருக்கு. அதனால நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆக சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகுது. ஸோ நோ வரிஸ், we can wait for the output. இப்போ பாருங்க என்ன பண்ணிருக்கு, நம்ம வந்து string1 string2ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்குள்ள தான் போட்டிருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ஒரு வேரியபிளுக்கு ப்ராப்பரான அதுக்கான டைப்ல இருக்க வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டோம். அசைன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன வருது, நமக்கு ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணாம அதுக்குள்ள ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் போட்டே நம்மளால பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து 45.67 தான் இருக்கு. இந்த இடத்துல நிறைய ஜீரோ வருது. ஏன் நிறைய ஜீரோ வருது, நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வெறும் %f போட்டா என்ன வரும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டெசிமல் வரும். ஓகே, ஸோ நமக்கு ரூட் டெசிமல் தான் வேணா என்ன பண்ணணும், 0.2f அப்படின்னு சொல்லிட்டு போடணும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், 0.2fன்னு போட்டுக்கலாம். போட்டு கம்பைல் பண்ணி பார்ப்போமா. இப்போ கம்பைல் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் வெயிட் பண்ணோம், என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 123 வரும், அடுத்ததுக்கு 45.67 சொல்லிட்டு நம்ம கொடுத்த வேல்யூ அப்படி வந்துடும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நியூமரிக் வேல்யூஸ், அதாவது ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம நியூமரிக் டைப்புக்கு, அதாவது டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னது, அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க வேல்யூ அதுக்கு ஏற்ற நியூமரிக் வேல்யூவா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஒன்று ஈவன் தான் ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்கு, 1 2 3 இன்டிஜர் வேல்யூ இருக்கு. அதனால என்னால ஈஸியா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2ல என்ன இருக்கு, எனக்கு டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருக்கு. அதனால என்னால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, ஃப்ளோட்டா ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே, ஸோ அந்த டைப் மட்டும் ப்ராப்பரா இருந்தால் மட்டும் தான் நம்மளால டேட்டா டைப் கன்வர்ஷன் ஈஸியா பண்ண முடியும். ஓகே, ஸோ லாஸ்டா நம்ம ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, இதையே நான் ரீரைட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் 2 printf பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், exitOf அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகே, exitOf 0ன்னு போடுறேன். ஏன் exitOf 0ன்னு போடுறேன்னா, 0னா ஒன்றும் இல்லை, என்னோட ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு நான் சொல்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் 0ன்னு போட்டிருக்கோம். ரிட்டர்ன் 0னா ஒன்றும் இல்லை, என்னன்னு சொன்னேன், நான் ப்ராப்பராக ரன் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ரிட்டர்ன் 1னா என்ன சொன்னேன், நம்ம ப்ரோக்ராம் மட்டும் ஸ்கிப் ஆயிருன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தோம் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்போ ரிட்டர்ன் 1லாம் யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி தான் exitOf 0னா ஒன்றும் இல்லை, என் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடு.
அது நல்லா ரன் ஆயிருச்சுன்னு நம்மளே சொல்றோம். சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிருன்னு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸிட் ஃபங்ஷன் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட இது ரன் ஆயிருச்சுன பிறகு ரிமைனிங் இருக்க எதுவுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாத அப்படின்னு சொல்றோம். ஓகே. அது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? எக்ஸிட் ஆஃப் போட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் போடுறேன். ஓகே. பிரிண்ட் ஆஃப் போட்டு சும்மா ஹாய்ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நான் கம்பைல் பண்றேன். எனக்கு எரர் அடிக்கல. நான் ரன் பண்றேன். அவுட்புட்காக வெயிட் பண்ணலாம். என்ன நடக்குது? இங்க பாருங்க. நான் வந்து இந்த இடத்துல 3 பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கேன். இந்த என்னோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். டியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். ஆல்சோ பிரிண்ட் அப் ஆஃப் ஹாய்ன்னு போட்டிருக்கேன். பட் எனக்கு பிரிண்ட் அப் ஆஃப் ஹாய்ன்றது எக்ஸிக்யூட் ஆகல. ஏன் எக்ஸிக்யூட் ஆகல? பிகாஸ் ப்ரோகிராம் வந்து இந்த டியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சு? எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிட் ஆனா ப்ரோகிராம் விட்டு வெளியே வந்துருச்சு. ஓகே. ப்ரோகிராம் அதோட முடிஞ்சு டெர்மினேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால என்ன ஆகுது? அதுக்கு கீழே நான் எத்தனை ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் பிரிண்ட் ஆஃப் தான் கிடையாது. நான் எந்த ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் டிக்ளரேஷன் ஆனாலும் சரி, இன்ஸ்டலேஷன் சரி, எதுனாலும் சரி என்னாகும்? எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸிட் ஆஃப் டச் பண்ண உடனே என்ன ஆயிரும்? ப்ரோகிராம் கம்ப்ளீட்டா டெர்மினேட் ஆயிரும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்குள்ள சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தோம். ஓகே. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்ன? string.h. இதையும் நம்ம கோ த்ரூ தான் பண்ண போறோம். ஏன் கோ த்ரூ பண்ண போறோம்? இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை நம்ம டீடைல்டாவே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? ஸோ என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்? நம்ம str len பார்த்தோம். என்ன பண்ணும்? நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த் எடுத்துட்டு வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ன பார்த்தோம்? strcpy, strncpy என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க டேட்டாவை இன்னொரு ஸ்ட்ரிங்ல காப்பி பண்ணும்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ strcat, strncat என்ன பண்ண போகுது? கன்கார்டினேட் பண்ண போகுது. அதாவது 2 ஸ்ட்ரிங் என்ன பண்ணும்? சேர்த்து வச்சு பிரிண்ட் பண்றது. ஓகே. strcmp, strncmp என்னது? 2 ஸ்ட்ரிங்க கம்பேர் பண்ணி 2ம் ஈக்குவலா இருக்கா, ஈக்குவலா இல்லையா அப்படின்றத பார்க்குது. ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்? string.h அப்படின்ற ஹெடர் வேரியபிளுக்குள்ள இருக்கும். ஸோ நம்ம அந்த ஹெடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதான், ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுல பேசிக்கா 1 or 2 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்து நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணிடலாமா? கோ த்ரூ பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பண்ண தப்பா பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணிக்கிறோம்? ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிக்கிறோம்? string.h அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ string.h போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையில்ல. நான் என்ன பண்ணிக்கிறேன்? எனக்கு தேவையான 4 எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். அப்பதான் நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒரே இதுல கோ த்ரூ பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? ஹலோன்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? என்ன பண்ணிக்கலாம்? ஜெனரலாவே போட்டுக்கலாம். ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுக்கலாம். இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. இப்போ நான் 2 வேரியபிள் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ 2 வேரியபிள்ல நான் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த 2 வேல்யூல நான் வேல்யூவை போட போறதில்ல. அதுக்குள்ள தான் நம்ம ரைட் பண்ண போறோம். ஓகே. ஸோ str3 15 போட்டேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல str2ன்னு போட்டு அதுக்கு str4ன்னு போட்டு அதுக்கு ஒரு சைஸ் வந்து 15 போட்டுருக்கேன். ஓகே. இப்போ 4 ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கு. 2 ஸ்ட்ரிங் வேரியபிள்ல நமக்கு என்ன இருக்கு? வேல்யூ இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம்? நம்ம லென்த் கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? அந்த இடத்துல நான் பிரிண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் போட்டு என்ன பண்ணிக்கலாம்? இந்த லென்த் ஆஃப் ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் கண்டுபிடிப்போம். ஓகே. லென்த் ஆஃப் str1 இஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல நம்ம %d போடுவோம். பிகாஸ் நமக்கு லென்த்தோட அவுட்புட் என்ன வரும்? அந்த இதோட லென்த் எவ்வளோன்னு தான் வரும். கரெக்டா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? strlenன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்ட்ரிங் வேரியபிளை போட்டுக்கலாம். ஓகே. str1 போட்டேன். கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, எரர் அடிக்கல. இப்போ நான் ரன் பண்ண எனக்கு என்ன அவுட்புட் வருது? எனக்கு இந்த ஹலோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த வேல்யூவை str1ல கொடுத்துருக்கோம். அதோட சைஸை தான் சொல்ல போகுது. இப்போ என்ன வந்துருச்சு? the length of str1 is 5ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதுல 5 கேரக்டர்ஸ் இருக்கு. அதனால அதோட லென்த் என்ன வந்துருச்சு? 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்? str காப்பி, ஸ்ட்ரிங் காப்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இதுலயே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸ்ட்ரிங் காப்பின்றது என்ன நடக்குது? யோசிச்சு பாருங்க. str cpyன்ற ஃபங்க்ஷன். ஓகே. ஸ்ட்ரிங் காப்பியோட சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே பார்த்தோம். என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல இருந்து எடுத்து இன்னொரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல கொண்டு போய் அதோட காப்பியை எடுத்துட்டு போய் விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
அப்ப என்ன பண்ணிக்கலாம், இதுல நமக்கு ஆல்ரெடி ஒரு வேரியபிள் ஃப்ரீயா இருக்கு. 3 and 4 2 வேரியபிள்ஸ் ஃப்ரீயா இருக்கு. அதுல ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் str1 காப்பி பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது என்ன ஆகுது யோசித்து பாருங்க. இந்த str1ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட காப்பி எடுத்துட்டு போய் str3ல போடுது. ஓகே, ஸோ நம்ம இதை பத்தி படிக்கும்போது ஒன்று சொல்லியிருந்தேன். நம்ம str3ல எழுதுறதுனால str1ல இருக்க எக்ஸிஸ்டிங் வேல்யூக்கு எந்த இம்பாக்டும் இருக்காது. ஓகே, அந்த ஹலோன்றது அப்படியே தான் இருக்கும். இந்த டேட்டாவை அது மூவ் பண்ணல, காப்பி தான் பண்ணுது. இதோட ஒரு காப்பியை எடுத்துட்டு போய் str3ல கொண்டு போய் போடுது. ஓகே, இப்போ இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா செக் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், printfன்னு போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், %s போடுவோம். கரெக்டா, %s/n போட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், str3 பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். கம்பைல் பண்ணி பார்ப்போமா? எரர் அடிக்கல. நான் ரன் பண்றேன். அவுட்புட்காக வெயிட் பண்ணுவோம். as usual என் கம்பைலர் வந்து ஸ்லோவா இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் printfல str1 பிரிண்ட் பண்ணல, str3 தான் பிரிண்ட் பண்றேன். அந்த இடத்துல எந்த வேல்யூ இல்லை. பட் நான் strcpyன்னு போட்டனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த ஹலோன்றது இந்த str3ன்ற வேரியபிள்ல போய் என்ன ஆயிடுச்சு, ரைட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ strncpyக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? strncpyன்னு நம்ம எழுதும் போது என்ன வருது, நமக்கு எத்தனை வேல்யூஸை நம்மளால போடணுமோ அத்தனை வேல்யூஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்டிவா போட்டுக்கலாம்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதை பத்தின ஒரு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த வேல்யூல நீங்க அந்த தனி வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன், ஸ்ட்ரிங் லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு, அதுக்குள்ள நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நான் strncpyக்கு மட்டும் போடுறேன், ரிமைனிங்லாம் நம்ம வந்து இந்த எண் போட மாட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, str4ன்ற வேரியபிள்ல கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன், str2ல இருக்க வேர்ல்ட பிரிண்ட் பண்ண போறேன். பட் இதுல நான் என்ன சொன்னேன், அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம என்னன்னு யூஸ் பண்றோம். என்னன்றது ஒண்ணும் இல்ல, நம்ம சைஸை சொல்ல போறோம். அதாவது எனக்கு எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணுமோ அவ்வளவு கேரக்டர்ஸை மட்டும் போட்டுக்கலாம். இது 3ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன வரும், vivo r மட்டும் உள்ள போகும். ஓகே, பட் இந்த வீடியோ நான் போடும்போது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன சொன்னேன், நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கோட பாதியில எடுத்துட்டு போய் நம்ம காப்பி பண்றோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த குறிப்பிட்ட லொகேஷன்ல, அதாவது நம்ம எந்த சைஸ் போடுறோமோ அந்த அந்த சைஸை நம்ம இங்க மென்ஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஒரு நல் கேரக்டரை நம்ம போடணும்னு சொன்னேன். பிகாஸ் நம்மளோட ஸ்ட்ரிங்ன்றது ஜஸ்ட் அன் அரே, அதுக்குள்ள எப்பவுமே ஸ்ட்ரிங் முடிஞ்ச உடனே லாஸ்டா ஒரு நல் கேரக்டர் மேண்டேட்டரியா இருக்கணும்னு சொன்னேன். ஓகே, ஸோ நம்ம பாதியில பிச்சுட்டு போய் நம்ம இதுக்குள்ள போடுறதுனால நமக்கு அது கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கா இருக்காது. அதனால நம்ம அந்த லொகேஷன்ல நல் கேரக்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சரி, நீங்க ப்ராப்பரா பார்த்துனீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், str4 நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? கம்பைல் பண்றேன், எந்த எரர் அடிக்கல, நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க, WOR மட்டும் வந்திருக்கு. ஏன், str2ல இருந்து str4ல காப்பி பண்றோம். பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 3 தான் போட்டிருக்கனால ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு போய் என்ன ஆகுது, str4ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது 3 மட்டும் வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்னது, ஸ்ட்ரிங் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் மட்டும் பார்த்தலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஒன்றும் இல்லை, என்னது strc18ன்ற ஃபங்க்ஷன் போட்டுருவோம். போட்டு என்ன பண்ண போறோம், 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ணி என்ன பண்ண போறோம், அப்பன் பண்ண போறோம். ஓகே, ஒன்றும் இல்லை, நான் str1 str2 அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டேன். ஓகே, போட்டு இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் str1 பிரிண்ட் பண்றேன். என்ன அவுட்புட் வருது பாப்போமா? கம்பைல் பண்றேன். இப்ப பாருங்க என்ன வந்திருக்கு, ஹலோ வேர்ல்டு சேர்ந்து வந்துச்சு. ஸோ கன்கார்டினேஷன்றது ஒன்றும் இல்லை, அப்பன் பண்றது. ஆல்ரெடி இருக்க வேரியபிள்ல இருக்க வேல்யூல நம்ம இன்னொரு வேரியபிள் இருக்க வேல்யூ எடுத்துட்டு போய் பின்னாடி போய் நம்ம சொருகி வைக்கிறோம். ஓகே, புரியுதா? அதாவது str1 str2 ரெண்டு இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், இதுல சொல்லும் போது எனக்கு str2ல இருக்க வேல்யூவையும் தூக்கிட்டு போய் எனக்கு str1க்குள்ள போய் ஆட் பண்ணிருன்னு சொல்றோம். அதனால என்ன ஆயிடுச்சு, நம்ம வெறும் str1 மட்டும் தான் பிரிண்ட் பண்றோம். அதுக்குள்ள இப்ப என்ன போய் ஸ்டோர் ஆயிடுச்சு, ஹலோ மட்டும் ஸ்டோர் ஆகல,
ஹலோ வேர்ல்டும் சேர்த்துட்டு போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. புரியுதா? இதுதான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்பரும் போட்டுக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை, நான் str போட்டு இந்த இடத்துல அதே மாதிரி என்ன பண்றேன், 3ன்னு போடுறேன். போட்டு நமக்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போமா? கம்பைல் பண்றேன், எனக்கு எரர் அடிக்கல, ரன் பண்றேன். அவுட்புட்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, ஹலோ WOR மட்டும் வந்திருக்கு, LD வரல. பிகாஸ் நான் 3ன்ற சைஸ் கொடுத்தனால எனக்கு ஸ்ட்ரிங் 1ல ஆல்ரெடி ஹலோ இருக்கு, பட் ஸ்ட்ரிங் 2ல இருக்க வேர்டில் எனக்கு 3 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்கேன். அதனால என்ன பண்ணிருக்கு, செகண்ட் ஒன்ல இருந்து 3 கேரக்டர்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்து எழுதிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ரிங் கம்பேரிசனும் வரும். ஸோ ஸ்ட்ரிங் கம்பேரிசனோட எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த வீடியோஸ்ல கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதில் செலக்டிவா சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் நான் எடுத்துட்டு வந்து சொல்றேன்னா, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி தனி வீடியோவாகவே தனி டாப்பிக்காகவே நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யூனிட்டை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் திரும்ப 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 பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்க ஆல்ரெடி அதை நீங்க கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் கம்பேரிசனோட சம்மரி என்னது, ஒன்றும் இல்லை, 2 ஸ்ட்ரிங் இருக்கு, அது 2 சேமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், அவுட்புட் வந்து என்ன வரும், 0ன்னு வரும். ரெண்டுமே சேமா வரலன்னா அவுட்புட் வந்து நமக்கு என்ன பண்ண போகுது, 0வா வராம 1ன்னு வரப்போகுது. ஓகே, அவ்வளோதான் ஸ்ட்ரிங் கம்பேரிசன். நீங்க சின்டெக்ஸ் எழுதுங்க, strcmp ஆஃப்னு போட்டு 2 ஸ்ட்ரிங் எழுத போறோம், str1, str2 போட போறோம். ஓகே, ஸோ அவுட்புட் சேமா இருந்தால் 0 வரும், சேமா இல்லைன்னா 1 வரும். புரிஞ்சுச்சா? அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகுது math.h. ஓகே, ஸோ math.hன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஹெடர் ஃபைல். ஸோ எங்கெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த math.h அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அது போட்டால் மட்டும் தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் என்னது, இந்த math.hல என்னெல்லாம் யூஸ் பண்றோம்னா, இது SQRT ஸ்கொயர் ரூட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்கொயர் ரூட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், பவர் ஆஃப், அதாவது பவர் எடுக்கிறதுக்கு, அதாவது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 1 2 பவர் 3 2 பவர் 4 போடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி பவரை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்திலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி சீல் ஆஃப், ஃப்ளோர் ஆஃப் அப்படின்றதுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ரவுண்டிங் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே, இது வந்து SQTR இல்ல SQRT. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணும், math.h அப்படின்றத யூஸ் பண்ணும். ஓகே, போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 நம்பர் வச்சுக்கலாம். 3 நம்பர், நான் 3மே ஃப்ளோட்டா தான் வைக்க போறேன். அதனால என்ன பண்ணிக்கிறேன், டபுள் வச்சுக்கிறேன். டபுள் n1 ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கிறேன், ரேண்டமா ஒரு வேல்யூ போட்டுக்கிறேன். ஒரு 16.0 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்ததா அதே மாதிரி டபுள் n2 போட்டுட்டு இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ரேண்டமா ஒரு 2.5 ஓகே அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறேன். அடுத்ததா டபுள் n3, மூணு நம்பர்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா. n3க்கு என்ன பண்ணலாம், 2.0 போட்டு. புரிஞ்சுச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன சொன்னேன், printf ஜஸ்ட் நம்ம எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டபுளா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதாவது ஃப்ளோட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம், %.2f போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து நிறைய வேல்யூஸ் காட்டாம 2 வேல்யூஸ் மட்டும் காட்டும். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், ஏதாவது ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இதுக்கு எடுக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1க்கு எடுக்கலாமா, எடுத்துட்டேன். ஓகே, இப்போ n1ன்ற வேரியபிளுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண போகுது. n1ஓட வேல்யூ என்னது, 16. ஓகே, இப்போ நான் ரன் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து math.hல இருக்கு, அதனால நான் math.h மேலே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ stdio.h ஏன் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும்னு கேட்டால் என்ன பண்றோம், நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்றோம். அப்பதான் நம்மளோட அவுட்புட்டை பார்க்க முடியும் கரெக்டா. ஸோ அதனால அதை டிஃபால்ட்டா வச்சுக்கிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 அவுட்புட் என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. ஸோ 16ஓட ஸ்கொயர் ரூட் என்னது, 4ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஸோ இவ்வளவுதான். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், பவர் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனை பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பவர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், 2 வேல்யூஸ் இருக்கும், பேஸ்னு ஒரு வேல்யூ இருக்கும், எக்ஸ்போனன்ட்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், இந்த n3யை நம்ம பேஸ்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நான் எக்ஸ்போனன்ட்னு இன்னொரு வேல்யூ கொடுத்துக்கிறேன், டபுள் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ என்ன பண்ணலாம், 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன ட்ரை பண்றேன்,
printf இதே மாதிரி percentage 0.2f அப்படின்னு போட்டேன் 2f /n போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் பவர் கண்டுபிடிக்க போறோம் ஓகே சோ பவர் கண்டுபிடிக்கும் போது இந்த பவர் ஆஃப் ஃபங்க்ஷன்ல நம்ம ரெண்டு வேல்யூ போடணும் என்ன வேல்யூ போடணும் பேஸ் வேல்யூ ஒன்று போடணும் எக்ஸ்போனன்ட் வேல்யூ போடணும் ஓகே சோ பவர் இப்போ நான் வந்து 2 பவர் 3 ன்னு கண்டுபிடிக்க போறேன் அதான் சொல்ல வரேன் ஓகே 2 பவர் 3 என்ன வரும் 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும் சோ இதுல 2ன்றது என்னது பேஸ் நான் மேல பவர்ல போடுற வேல்யூவை எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே சோ அதனால தான் பேஸ் எக்ஸ்போனன்ட் சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் பவர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓகே இப்போ கம்பைல் பண்ணி பார்ப்போம் எரர் அடிக்கல நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா நம்ம ரன் பண்ணா நமக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகணும் எக்ஸ்போனன்ட்னா கரெக்டா சோ நம்ம அவுட்புட்காக வெயிட் பண்ணுவோம் as usual it's taking some time sorry for that but it's not in my control actually okay இப்போ வந்துருச்சு சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப்ன்றது ஃபர்ஸ்ட் எடுத்தது செகண்ட் என்ன வந்துருச்சு 2 பவர் 3ன்றது தான் நம்ம இந்த இடத்துல ரன் ஆகுது சோ 2 into 2 4 4 into 2 8 ஓகே சோ இப்படிதான் இந்த பவர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது ஓகே அடுத்ததா எக்ஸ்போனன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகே எக்ஸ்போனென்ஷியல்ன்ற ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூலர்ஸ் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ என்ன பண்ண போறேன் நான் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் percentage 0.2f /n கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பெருசாலாம் ஒன்றும் போடல எக்ஸ்போனன்ட் ஆஃப் 1ன்னு போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன் ஓகே ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் ஆக 2 மணி நேரம் எடுக்கிறனால அடுத்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம ரன் பண்ணி பார்த்தலாமா அடுத்த ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன் சீல் ஆஃப்னு சொன்னேன் ஃப்ளோர் ஆஃப்னு ஒன்று சொன்னேன் ஓகே நீங்க நம்ம இந்த டேட்டா டைப்ஸ் பத்திலாம் படிக்கும்போது நான் இந்த சீல் ஆஃப்க்கும் ஃப்ளோர் ஆஃப்க்கும் முக்கியமான கீவேர்ட் சொன்னேன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன கீவேர்ட் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஸோ சீல்ன்றது எங்க இருக்கும் சீலிங்ன்றது எங்க இருக்கும் மேல இருக்கும் ஃப்ளோர்ன்றது எங்க இருக்கும் கீழே இருக்கும் புரியுதா சோ என்ன நடக்குது சீல்ன்ற வரும்போது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும் மேலதான் சீலிங் இருக்கு மேல ஞாபகம் வச்சுக்கணும் சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 2.5ன்றது சீலிங்க்கு நான் இன்புட்டா கொடுத்தேன் அப்படின்னா அது மேல இருக்க நம்பரை எடுக்கும் 2.5க்கு மேல இருக்க நம்பர் என்னது 3 சோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொண்டு வருதுன்னு சொன்னோம் சோ 2.5க்கு மேல இருக்க நம்பர் என்னது 3 ஓகே ஃப்ளோர்ன்றது என்ன சொன்னேன் கீழே தரையிலன்னு சொன்னேன் அப்போ 2.5க்கு நான் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணா என்ன அவுட்புட் வரும் 2ன்னு வரும் ஓகே சீல்னா மேல ஃப்ளோர்னா கீழே ஸோ சீலிங் யூஸ் பண்ணும்போது மேலே இருக்க நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ்க்கு எடுத்துட்டு வருது ஃப்ளோர் யூஸ் பண்ணும்போது எனக்கு கீழே இருக்க ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை எடுத்துட்டு வருது ஓகே செக் பண்ணி பார்த்துருவோமா சீல் ஆஃப் n2ன்னு வச்சுக்கிறேன் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றேன் ஃப்ளோர் ஆஃப் n2ன்னு வச்சுக்கிறேன் ஓகே இப்போ இங்க எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஃப்ளோர் ஆஃப் n2ன்னு வச்சுக்கிறோம் ஸோ நம்ம நிறைய போட்டனால எரர் அடிக்குதான்னு ஒரு கம்பைல் பண்ணி பார்த்துடலாம் எரர் அடிக்குது ஏன்னா இது எக்ஸ்போனன்ட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் பாயிண்டர் அப்படின்னு வருது ஏன் ஃபங்க்ஷன் பாயிண்டர்னு வருது ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம் %2f /n போட்டிருக்கேன் ஓகே ப்ராப்பராக தான் போட்டிருக்கேன் பட் எக்ஸ்போனன்ட் ஆஃப் 1ன்றது தனியாக வரல ஓகே இதை வந்து நம்ம லாஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்த்துடலாம் எரர் அடிக்கல இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோமா ஸோ சீல் ஆஃப் அண்ட் ஃப்ளோர் ஆஃப் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் எக்ஸ்போனன்ட்ல சம் ரீசனால எரர் அடிக்குது பட் நான் என்ன செக் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சா ஸ்கொயர் ரூட் வந்துருச்சு நமக்கு பவர் வந்துருச்சு ஸோ சீல் ஆஃப் ஃப்ளோர் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனும் நமக்கு ஒர்க் ஆகுது ஓகே சீல் ஆஃப்ன்றது இந்த 2.5க்கு மேலே இருக்க நம்பர் 3 ஃப்ளோர் ஆஃப்ன்றது இந்த 2.5க்கு கீழே இருக்க நம்பர் 2 ஓகே பிரிண்ட் ஆயிடுச்சா ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் மட்டும் நமக்கு எரர் அடிச்சு பட் என்ன ரீசன் நான் ஃபிகர் அவுட் பண்ணல பிகாஸ் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு வீடியோ ஸோ அது என்ன எரர் அடிக்குன்றதை நான் ஃபிகர் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஜென்ரலாக எக்ஸ்போனென்ஷியலில் என்ன இருக்கும் அப்படின்னா யூலர்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றதான் இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன் இந்த எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் 1க்கு வந்து நான் எதனால எரர் அடிக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்கு எந்த வீடியோமே நான் ப்ரிப்பேர் பண்ணல ஸோ நான் வந்து அந்த ரைட்ல நான் வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுனால மேபி நான் அந்த எரரை ஃபிகர் அவுட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம் இது சிம்பிளான ஏதாவது இஷ்யூ தான் இருக்கும் நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ